Good morning, guys. Today we are going to see the Class 8 Unit 2 Prose. Hobby turns into a successful career. ஒரு ஹாபி வந்துட்டு எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியராக மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் we'll start to see the prose section 1. Reading. Listen to the teacher and read this session. ஸோ டீச்சரை லிசன் பண்ணுங்கள் அண்ட் இந்த செக்ஷனை படிங்க. ஒன்ஸ் there was a boy named Mani. So there was a boy named, what is his name? His name is Mani. He was studying at the school in his village. ஸோ ஹிஸ் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருக்கான். இன் ஹிஸ் வில்லேஜ், அவங்களோட வில்லேஜில் ஒரு ஸ்கூலில் வந்து மணி படிச்சுட்ருக்காங்க. He found it difficult to read and write. So what does he found it difficult? He found difficult to read and write. படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனுக்கு. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. ஸோ அவனோட கிராண்ட்ஃபாதர் வந்து அதை நோட் பண்ணுறாரு. குழந்தைக்கு மணிக்கு வந்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் கஷ்டமாக இருக்கே, ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் யோசிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பெட் டைம் ஸ்டோரிஸ், நான் தூங்குற டைமில் சின்ன குட்டி குட்டி மாரல் ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த புக்ஸை கொடுத்து படிக்க வைக்கிறார். கிராஜுவலி he started reading on his own. அதுக்கப்புறம் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். Now he not only enjoyed reading but also has started writing his own stories. இப்போ வந்து படிக்கிறது மட்டும் அவனுக்கு வந்து சந்தோஷத்தை தரல, and he also started writing his own stories. நிறைய நியூ ஸ்டோரிஸ்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா மணி வந்து எழுத ஆரம்பித்தான். லெட் அஸ் ரீட் அன் எஸ்ஸே ரிட்டன் பை மணி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மணி வந்து ஒரு எஸ்ஸே ஒன்று எழுதியிருக்கான், நம்ம வந்து அதை படிக்கலாம். ஓகே, ஹாபீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் ஆர் ஸ்பேர் டைம். ஸோ ஹாபீஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா டைமில், ஸ்பேர் டைம் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா டைமில் நம்ம சில செயல்களை செய்வோம் இல்லையா. ஸோ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், லைக் வி ஓன்ட் டச் த புக்கை தொட மாட்டோம், அது மட்டும் உறுதி. கரெக்டாக? என்ன பண்ணுவாங்க, சில பேர்லாம் வந்து போர் அடிக்கிற டைமில் இல்லை எக்ஸ்ட்ரா டைமில் ஹாபியாக என்ன வச்சுருப்பாங்கன்னா, லிசனிங் டு த மியூசிக் ஆர் ட்ராயிங் சம்திங். எது அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்மளுக்கு செய்யறதுக்கு பிடிக்குதோ அதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்வோம்னா ஹாபீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாபீஸ் ஆர் யூனிக் டு பீப்புள். ஹாபீஸ் ஆர் யூனிக் அப்படி மீன்ஸ் அன்காமன் அப்படின்னு இருக்கும். ஹாபீஸ்ன்றது எல்லாருக்குமே ஹாபீஸ் இருக்கும் இல்லையா, இது வந்து யூனிக் கிடையாது. ஓகேவா? சாரி, இது வந்து காமன் கிடையாது, விச் இஸ் அன்காமன். எல்லாருக்குமே வந்து ஹாபீஸ் இருக்குது. சம் லைக் கார்டனிங், சிலருக்கு வந்து கார்டன்லாம் வச்சு நிறைய ட்ரீஸ் வளர்க்கணும், இதெல்லாம் வந்து பிடிக்கும். ஃபியூ லைக் ஃபோட்டோகிராஃபி, சிலருக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிஸ் பிடிக்கும். மெனி ஹாவ் புக் ரீடிங் ஆஸ் தேர் ஹாபி. நிறைய பேருக்கு வந்து எதுதான் வந்து ஹாபியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, புக்ஸ்லாம் ரீட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் வந்து நிறைய பேர் ஹாபீஸாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வைல் அதர் ஹாபீஸ் ஆர் ஸ்விம்மிங். அது தவிர்த்து ஹாபீஸ்னால் ஸ்விம்மிங் சொல்லலாம், கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ் சொல்லலாம், பிளேயிங் வீடியோ கேம்ஸ் சொல்லலாம், அண்ட் மெனி மோர், இன்னும் நிறைய. பீப்புள் ஹாவ் ஹாபீஸ் நாட் ஒன்லி டு பாஸ் தேர் ஃப்ரீ டைம். அவங்களோட ஃப்ரீ டைம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் பீப்புள்ஸ்க்கு வந்து ஹாபீஸ், டு பாஸ் தேர் ஃப்ரீ டைம் பாஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஹாபீஸ் கிடையாது, பட் ஆல்சோ டு டூ சம்திங் யூஸ்ஃபுல். ஸோ ஏதாவது வந்து அந்த ஹாபீஸ் அப்படின்னா ஏதாவது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பண்ணணும், அதுதான் வந்து ஹாபீஸ். ஹாபீஸ் ஹெல்ப் people learn new things, relax after a day of tiring work and to energize their body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. ஸோ ஹாபீஸ் வந்து என்ன பண்ணணும்னா, நம்மளை வந்து புது விஷயங்களை கற்றுக்க வைக்கணும். அண்ட் ரிலாக்ஸ் ஆஃப்டர் எ டே ஆஃப் டயரிங் ஒர்க். அண்ட் நம்மளோட ரிலாக்ஸேஷன், நம்ம டயரிங் ஒர்க் அப்படின்னா என்ன, நல்லா வந்து கஷ்டமாக வேலை செஞ்சுட்டு டயர்டாக வந்து உட்காந்துருப்போம், அந்த டைமில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டு எனர்ஜைஸ் தேர் பாடி அண்ட் மைண்ட். அண்ட் நம்மளோட பாடியை வந்து எனர்ஜைஸ் பூஸ்டப் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சிலருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்து வந்தாங்க அப்படின்னா சிலர் வந்து சாங்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட் இஸ் மை ஹாபி. ஸோ எனக்கு வந்து ரைட்டிங் தான் ஹாபி. எனக்கு வந்து ரைட்டிங் எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். வாட் எவர் யூ லைக் டு டூ மேக் இட் அ ஹாபி. வாரன் பஃபெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் ஹாபியாக ஆக்கிடு. யூ லைக் டு டூ, எனக்கு எதெல்லாம் செய்யணும்னு ஆசையோ அதை வந்து உன்னோட ஹாபியாக மாற்றிக்கோ அப்படின்னு வாரன் பஃபெட் சொல்கிறார். ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்வ்ஸ் இன் தேர் ஸ்பேர் டைம். ஸோ ரைட்டிங் வந்து ஒரு யூனிக் ஹாபி. ஓகேவா? யூனிக் மீன்ஸ் அன்காமன். நிறைய பேர் வந்து லைக் டைரிஸ்லாம் எழுதுவாங்க. ஓகேவா? பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம்செல்வ்ஸ் இன் தேர் ஸ்பேர் டைம். ஸோ
நிறைய பீப்புள் வந்து தன்னை வந்து வெளியே காட்டிக்க அவங்களோட ஸ்பேர் டைமில் வந்து எக்ஸ்ட்ரா டைமில் வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப் பட் ஐ டோன்ட் நாட் திங்க் ஸோ. நிறைய பேர் வந்து ரைட்டிங் வந்து ரொம்ப டஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கல. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அவர் வாய்ஸ். ஸோ என்னோடய வாய்ஸை நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். விச் இஸ் என்ன மீனிங் அப்படின்னா, எழுதுறது வந்து என் மனசில் என்ன இருக்கோ அதை வந்து நான் ஒரு கோர்வையாக கோர்த்து நான் அழகாக அதை டிஸ்கிரைப் பண்ணி அதை எழுதுகிற மாதிரி. பெயிண்டிங் அவர் ஓன் வாய்ஸ். நான் என்னோடய வாய்ஸ் வந்து அவ்வளோ அழகாக லைக் என் வாயில் திறந்து நான் சொல்லாமல் அதை வந்து அதை அழகாக நான் எழுதுகிறேன். when I get free time I pick a pen and a notebook and start painting my ideas and words. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், பெண்ணையும் நோட்புக்கையும் எடுத்து பெயிண்டிங் மை ஐடியாஸ் அண்ட் வேர்ட்ஸ் எழுத்தால் என்னோடய ஐடியாஸ்லாம் நான் எழுத ஆரம்பிச்சிருவேன். ஐ ரைட் ஸ்டோரிஸ், போயம்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் அபவுட் மை ஃபீலிங்ஸ். நான் வந்து ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன், போயம் எழுதுவேன். அண்ட் சம்டைம்ஸ் சில நேரங்களில் வந்து என்னோடய ஃபீலிங்ஸை கூட நான் அதில் எழுதுவேன். மை மைண்ட் ரிலாக்ஸஸ் வென் ஐ pour மை தாட்ஸ் அஸ் வேர்ட்ஸ். ஸோ என்னோடய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் எப்போ நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுருக்கேன் அந்த வேர்டிங்ஸ்லாம் வந்து ஒரு ரைட்டிங்காக எழுதுறணும். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக அதில் எழுதிட்டேன் அப்படின்னா என்னோடய மைண்ட்ஸ் எனக்கு ஒரு வேலை கஷ்டம் இருந்தாலும் ஃபீலிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஐ ஃபீல் சம்வாட் ரிலாக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். ஸோ ரைட்டிங் எனர்ஜைசஸ் மீ, ஸோ ரைட்டிங் பூஸ்ட் அப் மீ அப்படின்னு சொல்லி மணி சொல்கிறார். when I write things my imagination is at its best. I imagine a world with magic and magicians where I can fly and birds can talk. when I write things, நான் ஒரு விஷயத்தை எழுதும் போது என்னோடய இமேஜினேஷன் லெவல் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இந்த வேர்ல்டோட கம்பேர் பண்ணி நிறைய வந்து இமேஜினேஷன் பண்ணுவேன். வேர் ஐ கேன் ஃப்ளை, என்னால் வந்து எப்படி என்னோடய எழுத்தாலேயே நான் பறந்துட்டுருப்பேன். நான் ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி நான் வேறு ஒரு இமேஜினேஷனில் எழுதிட்டுருப்பேன். அண்ட் பேர்ட்ஸ்லாம் வந்து பேசுகிற மாதிரிலாம் வந்துட்டு நான் ஒரு ஸ்டோரிலாம் வந்து அழகாக எழுதுவேன். ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இமர்ஸ் மை செல்ஃப் இன் டு தட் வேர்ல்டு. ஸோ நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நான் அந்த ஸ்டோரி, ஏதாவது ஒரு ஸ்டோரியை பற்றி எழுதுச்சு கம்ப்ளீட்டாக நான் அந்த ஸ்டோரிக்குள்ளே முழுகிடுவேன். சம்டைம்ஸ் ஐ செட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தெம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். ஸோ சில நேரம் வந்து குழந்தைங்களோட உட்காந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பேன் வித் தீஸ் ஸ்டோரிஸ். இந்த ஸ்டோரிஸால் the happiness of their faces makes me to write more and better. அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அவங்க என்னோடய ஸ்டோரிஸ் கேட்டு என்னோடய ஸ்டோரிஸ் கேட்க அவங்க ஃபேஸில் வர அந்த சந்தோஷம் எனக்கு அவ்வளோ, அது வந்து என்னை இன்னும் வந்து பூஸ்டப் பண்ணும். நான் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் எழுதுகிற மாதிரி அந்த ஹாப்பினஸ் வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்க்க. ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் a hobby for me yet it is very beneficial. ரைட்டிங் வந்து ஹாபி தான், ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் டு திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் வித் a broader mind. சின்ன விஷயத்தை கூட நல்லா என்னால் ப்ராடர் மைண்டில் பார்க்க முடியுது. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். ஸோ என்னை வந்து ரொம்ப பேஷனேட் நான் ஒரு ரைட்டர் மாதிரி என்னை மாற்றும் இது. இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ இது வந்து ரைட்டிங் நான் எழுதுறதுனால என்னை நிறைய நியூ திங்ஸை கற்றுக்க முடியுது. அண்ட் என்ஜாய் என்னோடய எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரைட்டிங் இஸ் ஈஸி, ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கிராஸ் அவுட் த ராங் வேர்ட்ஸ். மார்க் ட்வெயின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எழுதுறது ஈஸி தான், ஆனால் தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ கிராஸ் அவுட். மை ஹாபி ஹெல்ப் மீ இன் ஸ்கூல் டூ. என்னோடய ஹாபி வந்து என்னோடய ஸ்கூல்லையும் வந்து என்ன பண்ணியிருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஐ வாஸ் அன்ஏபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. ஸோ என்னோட ரைட்டிங்கில் வந்து ஒரு வேர்டை வந்து என்னால் அவ்வளோ கிளியராக டிஸ்கிரைப் பண்ண முடியாது. டிஸ்கிரைப் மீன்ஸ் அதை அழகாக வடிவமைக்க முடியாது என்னால். With time my experiences helped me think of new ideas and this made me a good writer. ஸோ நான் எழுத அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா நிறைய ஐடியாஸ் வந்து எனக்குள்ளே க்ரியேட் ஆகி நானும் ஒரு நல்ல ரைட்டராக எழுத ஆரம்பிச்சிட்டேன். நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் which I was not able to see before. ஸோ முன்னாடி நான் பார்த்தேன் இல்லையா, என்னால் ஒரு வேர்டை வந்து அழகாக டிஸ்கிரைப் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு கதை மாதிரி நான் அதை எழுதிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து என்னால் நல்ல ஒரு இமேஜினேஷன் ஸ்டோரி என்னால் எழுத முடியுது. நல்ல ஒரு அழகாக டிஸ்கிரைப் பண்ணி என்னால் எழுத முடியுது. ஹென்ஸ் ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். என்னோடய ஸ்டோரிஸில் நான் அழகாக டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டிங்ஸை. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஸேஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஸ் இட் இஸ் மை ஹாபி. எனக்கு வந்து இங்கிலீஷ் எஸ்ஸே எழுதுறதுலையோ ஸ்டோரி எழுதுறதுலையோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா என்னோடய ஹாபி அதுதான். டு பிகேம் எ பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங். ஸோ நான் ஒரு நல்ல ரைட்டராக இருக்கணும்னா நான் வந்து என்ன பண்ணணும், அதிகமாக வந்து ரீடிங்கில் என்னோடய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். have to write in different forms like fiction and non-fiction. Fiction means imaginative writing and non-imaginative, ஓகேவா, own stories.
நான் ஃபிக்ஷன் மீன்ஸ் ஓன் ஸ்டோரிஸ். ஃபிக்ஷன் மீன்ஸ் இமேஜினேஷன். ஒரு ஸ்டோரி எப்படிலாம் இமேஜினேட் பண்ணி சொல்லலாம், இதெல்லாம் வந்து நான் ரொம்ப கற்றுட்ருக்கேன், லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபீஸ். எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஹாபி இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணணும், புதுசாக அதில் என்ன பண்ண முடியும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். ஆல்வேஸ் இம்ப்ரூவ் டு லேர்ன். Who knows, one day I could be a writer like R.K. Narayan. யாருக்கு தெரியும், ஒரு நாள் நான் கூட எப்படி ஆகலாம், ஒரு பெரிய R.K. நாராயண் மாதிரி ஒரு பெரிய ரைட்டராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி சேஸ். அண்ட் செக்ஷன் 2, take turns and read this session aloud. Ajay Kumar Garg is a very talented young artist. He is Ajay Kumar, okay? He is a very talented young artist. He lives in Jaipur, India. His childhood is going on well. குழந்தை பருவம் ரொம்ப அழகாக நல்லா போயிட்டு இருந்தது. until he suffered an injury at the age of 3. எது வரைக்கும் அவரோட குழந்தை பருவம் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அவருக்கு 3 வயசு இருக்க வரையும் என்னாச்சு, அவரோட குழந்தை பருவம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏஜ் ஆஃப் 3, தேர்ட் ஏஜில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு இன்ஜுரி ஒன்று ஆகுது அவருக்கு. அஜய் வாஸ் ட்ரீட்டட் பட் that treatment left him permanently deaf. ஒரு இன்ஜுரி ஆனதுனால அஜய் வந்து என்ன பண்ணப்படுறாரு, ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்னாலேயே என்ன ஆகிடுச்சு அப்படின்னா பெர்மனெண்ட்டாக அவருக்கு வந்து டெஃப் ஆகிட்டார். ஓகேவா, டெஃப் அண்ட் டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, டெஃப்னா காது கேட்காதவங்க. ஹிஸ் பேரண்ட்ஸ் ட்ரைட் செவரல் ஹாஸ்பிட்டல்ஸ் டு கியூர் ஹிஸ் இம்பேர்மெண்ட். அந்த இம்பேர்மெண்ட்டை க்யூர் பண்ணுறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் இட் டென்ட் கியூர் ஹிம். ஆனால் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை. எதுவுமே வந்து அஜயோட இம்பேர்மெண்ட்டை குணப்படுத்தவே இல்லை. ஹிஸ் ஃபாதர் ஒன்ஸ் பாட் ஹிம் அ பெயிண்ட் செட் டு ப்ளே. ஒரு நாள் வந்து அஜயோட பேரண்ட் வந்துட்டு பெயிண்ட் செட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து விளையாடுறதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அஜய் ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. அஜய்க்கு வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓகேவா, ஹி பெயிண்டட் ஆன் த வால்ஸ், ஃப்ளோர்ஸ் எக்ஸட்ரா. அவர் என்ன பண்ணார், வால்ஸு, ஃப்ளோர்ஸு எல்லாத்துலேயும் வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹி லுக்ட் ஹாப்பி வைல் யூஸிங் த பெயிண்ட் செட் தட் வாஸ் கிஃப்டட் டு ஹிம். ஸோ அந்த பெயிண்ட் செட்டை பார்க்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாராம். ஓகேவா, தட் வாஸ் கிஃப்டட் டு ஹிம். யார் கிஃப்ட் பண்ணாத, அவங்க அப்பா கிஃப்ட் பண்ணாங்க இல்லையா. சூன் அஜய்ஸ் ஃபாதர் ரியலைஸ் தட் அஜய் வாஸ் டேலண்டட் இன் பெயிண்டிங். அதுக்கப்புறம் அஜயோட ஃபாதர் என்ன ரியலைஸ் பண்ணாருன்னா, அஜய் வந்து பெயிண்டிங்கில் பெஸ்ட்டாக இருக்கார் அப்படின்றத அவங்க அப்பா வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. When Ajay was 5 years old, a court artist of Dholpur, Srisha Lal, saw this painting and was very impressed with his work. ஸோ அஜய்க்கு வந்து 5 years இருக்கப்போ கோர்ட் ஆர்டிஸ்ட், தோல்பூர், ராஜஸ்தானில் இருக்க தோல்பூர், ஸ்ரீஷா லால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெயிண்டிங்கை பார்க்குறாரு. அண்ட் அஜயோட பெயிண்டிங்கால் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அஜய் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டார்டட் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறார். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன், அவரோட படிப்பை முடித்ததுக்கப்புறம் அஜய் டெய்லரிங். அஜய் வந்து டெய்லரிங் ட்ரை பண்ணார். பட் டென்ட் மேக் ஹிம் ஹாப்பி. டெய்லரிங்லாம் வந்து அவர் சந்தோஷப்படுத்தலை. ஓகேவா, ஸோ ஹீ வெண்ட் பேக் டு பெயிண்டிங். ஸோ மறுபடியும் பெயிண்டிங் போயிட்டு ஹீ பிகேம் அன் அப்ரெண்டைஸ் ஆஃப் ஆஷா தேவி. திருப்பி பெயிண்டிங் பக்கமே போயிட்டு அப்ரெண்டைஸ் ஆகுறாரு. ஆஷா தேவிக்கிட்ட வந்து இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா தேவிக்கிட்ட ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்காக போகிறார். ஓகேவா, ஓகே. She taught Ajay the old and dying technique of traditional Indian miniature painting. She taught, யாருன்னா ஆஷா தேவி வந்து அஜய்க்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங். ஓகேவா, ட்ரெடிஷ்னல் மீன்ஸ் பாரம்பரியமான இந்திய பெயிண்டிங்கை வந்து யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா மினியேச்சர்னால் குட்டி குட்டி பெயிண்டிங். ஓகேவா, அதை வந்து ஆஷா தேவி வந்து யாருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அஜய்க்கு வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க. He mastered the technique of preparing colors and brushes and gained knowledge of the painting. ஸோ அவர் வந்து மாஸ்டர் பண்ணுறாரு எதில் அப்படின்னா அந்த கலர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுலையோ அண்ட் ப்ரஷஸ் வந்து சூஸ் பண்ணுறதுலையோ அண்ட் கெயின்டு நாலேஜ். அண்ட் நிறைய நாலேஜ் வந்து பெயிண்டிங்கில் he gained over knowledge. Soon he became an accomplished artist in the miniature style. Accomplishment means fulfilled artist. ஒரு நல்ல எல்லாமே தெரிஞ்ச ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் மினியேச்சர் ஸ்டைலில் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டார். ஹீ யூஸஸ் அ மேக்னிஃபையிங் கிளாஸ் அண்ட் அ சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ். ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் ஒன்று கண்ணில் போடுறாரு யூஸ் பண்ணுறதுக்கு மினியேச்சர் பெயிண்டிங் இல்லையா. அண்ட் அ சிங்கிள் ஹேர்டு ப்ரஷ் ஃபார் மினியேச்சர் பெயிண்டிங். ஒரு சிங்கிள் ஹேர் தான் இருக்கும் அந்த ப்ரஷில் மினியேச்சர் பெயிண்டிங்காக. தட் டெபிசிட் இந்தியன் கல்ச்சரை அப்படியே வந்து காட்டும். அஜய் இஸ் கிஃப்டட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் கிரியேட்டிங் இமேஜஸ் ஆன் அ கிரெயின் ஆஃப் ரைஸ். ஸோ அஜய் வந்து ரொம்ப கிஃப்டாக எதனால் அப்படின்னா கிரியேட்டிங் இமேஜஸ், சில இமேஜஸ் வந்து எதனால் அப்படின்னா கிரெயின் ஆஃப் ரைஸோட கிரெயினில்
ரைஸ் மூலயமா ஒரு ஒரு பெயிண்டிங் பண்ணுறது ஓகேவா, அதனால ரொம்ப கிஃப்டடாக நினைக்கிறாரு. அஜய் எக்ஸிபிட்டட் இஸ் ஒர்க் அண்ட் சோல்ட் 144 அவுட் ஆஃப் த 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளேடு. 150 பெயிண்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணதில் 144 அஜயோட பெயிண்டிங் வந்து என்ன ஆகுது அப்படின்னா விற்கப்படுது. ஹி கண்டினியூ டு ஷோ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக, அதை யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம் ஃபுல்லாக வந்து கண்டினியூட் இஸ் ஒர்க், பெயிண்டிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாரு. In 2004, அஜய் வாஸ் awarded a national award of accomplishment from the Indian President Dr. APJ அப்துல் கலாம். 2004 ஏபிஜே அப்துல் கலாம் வந்துட்டு இந்தியன் பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அவார்டு, ஃபுல்ஃபில் ஆன நேஷ்னல் அவார்டு ஓகேவா, நேஷ்னல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மீன்ஸ் ஃபுல்ஃபில், அந்த மினியேச்சர் பெயிண்டிங்கில் ஃபுல்ஃபில் எல்லாமே கற்றுக்கிறாரு, அதுக்காக வந்து நேஷ்னல் அவார்டு வாங்குறாரு. அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங்கை தவிர்த்து அஜய் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் த வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வித் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன் இந்தியா அண்ட் ஹாஸ் பீன் த எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் த டெஃப் அண்ட் டம் அசோசியேஷன் இன் ராஜஸ்தானில் இருக்க கண்ணு தெரியாதவங்களுக்கு, காது கேட்காதவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஹி ஆல்சோ கிவ்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் டு ஹியரிங் இம்பேர்மெண்ட் சில்ட்ரன் இன் ஜெய்ப்பூர். ஸோ காது கேட்காதவங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு ஜெய்ப்பூரில். ஆஸ் வெல் அஸ் சில்ட்ரன் இன் ஆர்ஃபனேஜ் இன் காந்தி நகர் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூரில் இருக்க காந்தி நகர்லேயும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ரைனிங் வந்து கொடுக்குறாரு. One of Ajay's current goal is to re-energize the dying art of traditional miniature Indian paintings. ஸோ அஜயோட கோல் என்ன அப்படின்னா அழிஞ்சு போன இந்தியன் ட்ரெடிஷ்னலை திருப்பி கொண்டு வரது தான் வந்து அஜயோட கோலே. Ajay's life shows us that we can turn our hobby or passion into a successful career. ஸோ அஜயோட லைஃப் வந்து நமக்கு எதை காட்டுது அப்படின்னா நம்மளோட ஹாபியை வந்து அவர் ஹாபி ஆர் பேஷன், எனக்கு பிடிச்சதை வந்து என்ன பண்ணலாம், ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியராக நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்றத அஜய் வந்து நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் டெவலப் அவர் ஸ்கில்ஸ், நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்மளுக்கு பிடிக்குது அப்படின்னா அதை பற்றி நிறைய கற்றுக்கிட்டு அண்ட் அதில் வந்து நம்ம டெவலப் பண்ணணும், நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணோம் அப்படின்னா we can made it into a successful career அப்படின்றத வந்துட்டு அஜய் வந்து ஷோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3. The hardworking and the passionate people always chase the dream and live it. ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் பேஷனேட் பீப்புள், ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப பேஷனேட்டாக இருக்கவங்க வந்துட்டு அவங்க ட்ரீமை தான் எப்போவுமே நோக்கி போவாங்க. இளவழகி இஸ் ஒன் அமாங் த மெனி டு அச்சீவ் ஹர் ட்ரீம் அட்மிஸ்ட் ஆல் ஆட்ஸ். ஸோ இளவழகியும் வந்து அப்படி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பேஷனை நோக்கி அவங்க போயிட்டுருக்காங்க. மிஸ்டர் ஏ இருதயராஜ், her father was a district level champion in carom. ஸோ இருதயராஜ் வந்துட்டு யாரோட ஃபாதர் அப்படின்னா இளவழகியோட ஃபாதர். அவர் வந்து ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரமில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன். ஹிஸ் ட்ரீம் ஷேட்டர்டு, அவரோட ட்ரீம் வந்து மொத்தமாக அழிஞ்சு போச்சு. ஏன்னா சின்ஸ் his family did not encourage and support him, அவரோட ஃபேமிலி வந்து என்ன பண்ணலன்னா என்கரேஜ் பண்ணல அண்ட் சப்போர்ட் பண்ணல அவர். He was determined to achieve his dream through his daughter. ஸோ அவர் என்ன நினச்சார் அப்படின்னா என் பொண்ணு மூலயமா நான் என்ன பண்ணணும், என்னோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சார். He used to put his daughter on the carom board while she listened to the sound of striker and coins when she was 2 years old. So she used to put his daughter on the carom board. ஸோ என்ன பண்ணணும்னா கேரம் போர்ட்லேயே வந்து உங்களை குழந்தைங்களை போட்டுருவாங்களாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்ட்ரைக்கரோட சவுண்டு, காயினோட சவுண்டெலாம் வந்து அந்த குழந்தை வந்து கேட்குமா. when she was 2 years old, இளவழகி 2 இயர்ஸாக இருக்கும் போது he would carry her with him to the tournamentsலாம் கூடயே கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். He played with his friends at local clubலலாம் ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணுவாராம். Her father began coaching her when she was around 5. அவளுக்கு வந்து 5 இயர்ஸ் இருக்கும் போது ஃபாதர் வந்து நல்ல கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒன் டே her father called her for a match. ஒரு நாள் வந்து ஒரு மேட்ச்க்காக அப்பா வந்து பொண்ணு கூப்பிடுறாங்க அண்ட் she won that match. அந்த மேட்ச் வந்து இவங்க வின் பண்ணிடுறாங்க. யார் வின் பண்ணிடுறா, இளவழகி. which gave her confidence. ஸோ இது வந்து நம்பிக்கையை கொடுக்குது. the confidence led her to win. கான்ஃபிடென்ஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிருக்கு. ஹர் விக்ட்ரிஸ் இன்க்ளூடட் த ஏஷியா கப் அண்ட் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் கப் 2 கப்பு வாங்கியிருக்காங்க அண்ட் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கப்பும் வாங்கியிருக்காங்க. இருதயராஜ் அ ஃபர்ஸ்ட் கார் டிரைவர் ஹூ டிரான்ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் லைக் பைப்ஸ் டு மேக் அ லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, அ வைஃப் அண்ட் 3 daughters. ஸோ இருதயராஜ் இளவழகியோட ஃபாதர் வந்து ஒரு டிரைவர் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா பைப்ஸு இதெல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அந்த டிரைவர் இவர் டு மேக் எ லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியை வாழ வைக்கிறதுக்காக இந்த ஒர்க் வந்து அவர் பார்த்துட்ருக்காரு. ஒரு ஒய்ஃபும் அண்ட் 3 daughtersம் இருதயராஜுக்கு இருக்காங்க.
தே லிவ்ட் இன் அ ஸ்மால் 1-room அப்பார்ட்மெண்ட் வியாசர்பாடியில், சென்னையில் இருக்க வியாசர்பாடியில் வந்துட்டு 1-room அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இஸ் நாட் எனஃப் டு அக்காமடேட் த ஃபேமிலி. ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு அந்த ரூம் வந்து பத்தலை. த ட்ராஃபீஸ் ஷீ ஹேஸ் வான் ஓவர் த இயர்ஸ் ஆர் டூ மெனி அண்ட் ஹர் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக் இனஃப் டு கீப் தெம். ஸோ அந்த வீடு வந்து என்ன பத்தலை, அந்த ட்ராஃபீஸ்லாம் வைக்கிறதுக்கு அந்த வீடே பத்தலையா. அவ்வளோ ட்ராஃபீஸ் வந்து அவங்க பொண்ணு வின் பண்ணியிருக்காங்க. த ட்ராஃபீஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் அண்டர் த பெட். ஸோ அந்த ட்ராஃபீஸ்லாம் வந்துட்டு எங்கே வச்சுருப்பாங்களாம், ஃபுல் எடுத்து ஸ்பேஸ் கவர் பண்ணி ப்ளஸ் அண்டர் த பெட்டு கீழெல்லாம் வந்துட்டு ட்ராஃபீஸ் வச்சுருக்காங்க. வேர் கிவன் டு த நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். கொஞ்சம் ட்ராஃபீஸ் வந்து நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் கொடுத்துட்டாங்க. ஃபினான்சிங் த ட்ரிப்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ பிக் ட்ரபிள். ஒரு ஃபினான்ஷியல் வந்து எப்போவுமே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. தோ ஷி ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் 14 years. தன்னுடைய ஸ்டேட்டுக்காக 14 வருஷமாக அவன் வந்து விளையாடிட்டே இருக்கான். ஸ்டில் ஷி சேஸ் விக்ட்ரிஸ் ஃபாலோ மீ. வெற்றி வந்து என்னை நோக்கி வந்துட்டே இருக்கும் அப்படின்னு இன்னும் அவள் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. இளவழகி இஸ் அ மெம்பர் ஆஃப் த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷன் அண்ட் ஆல்சோ ரெப்ரசன்டட் இந்தியா அட் த கேரம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஏஷியன் சாம்பியன்ஷிப். இளவழகி வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனோட மெம்பர் ஆகுறாங்க அண்ட் ஆல்சோ represented in India at the Carom World Championship, Asian Championshipலையும் ரெப்ரசன்ட் ஆகுறாங்க. அண்ட் இவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஹர் ஹாபி ஆஃப் பிளேயிங் கேரம் டுக் ஹர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன். ஸோ அவங்களோட ஹாபி கேரம் விளையாடுறது, அவங்களோட ஹாபி எங்கே வரையும் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆகிற அளவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. ஓகே, ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெசன். தேங்க்யூ.